வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 11:17 சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:14 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 9:6 சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தராகிய இயேசு லார்ட், யெகோவா, தேவன், எலோஹிம். இயேசுவே சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் என்று போட்டால் நீங்க ஏதோ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல, ஆவியானவருக்கும் கர்த்தர். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் கர்த்தரே. ஆக ஆவியானவரும் கர்த்தர் தான், இயேசுவும் கர்த்தர் தான், பிதாவாகிய தேவனும் கர்த்தர் தான். கர்த்தர்னு போட்டா இயேசு என்று அர்த்தம் அல்ல. கர்த்தராகிய இயேசு லார்ட், யெகோவா, தேவன், எலோஹிம். தேவன் வேறு இயேசு வேறு என்று நான் சொல்லவில்லை. தேவன் வேறு பிதா வேறு என்று சொல்லவில்லை. தேவன் வேறு இயேசு வேறு என்று நான் சொல்லவில்லை. இவர் வேறே, பிதா வேற, தேவன் வேற. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். அது கத்தோலிக்க பைபிளிலே இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மனுஷகுமாரன் மேசியா இயேசு வழிபட தகுதியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள பிதாவுக்கு சமமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டுள்ளது. நிச்சயமாய் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சமமானவர். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஹல்லேலூயா. தேவன் வேறு இயேசு வேறு என்று நான் சொல்லவில்லை. தேவன் வேறு பிதா வேறு என்று சொல்லவில்லை. தேவன் வேறு இயேசு வேறு என்று நான் சொல்லவில்லை. இவர் வேறே, பிதா வேற, தேவன் வேற. இந்த இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று இவரே தன்னுடைய வாயினாலே ஏராளமான வசனங்களை தாராளமாய் சொல்லி இருக்கிறார். இவர் இப்படி சொன்னதனாலேயே இஸ்ரேல் மக்கள் இவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாத பட்சத்தில் இவரை கல்லுகளால் 3 முறை எறிந்து கொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அவர் சொன்னார். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும். இது தேவனை குறிக்கிறது. இயேசு செத்து போயிட்டாரு என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்போ உயிரோடு இருக்கிறேன் நான். பைபிள்ல இருந்து தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, நானும் பைபிள்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். சரீரம் தான் செத்து போச்சு, அவருடைய ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனுஷன் சாகவே இல்லை. அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து சொன்னேன், அவர் சாவாமை உள்ளவர் என்று சொன்னேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொன்னேன், மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் என்று சொன்னேன். இது ரெண்டும் வெவ்வேறு ஆள் என்று சொன்னேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அவர் சொன்னார். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும். இது தேவனை குறிக்கிறது. இயேசு செத்து போயிட்டாரு என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்போ உயிரோடு இருக்கிறேன் நான். பைபிள்ல இருந்து தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, நானும் பைபிள்ல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். சரீரம் தான் செத்து போச்சு, அவருடைய ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனுஷன் சாகவே இல்லை. அவர் சதா காலம் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவன். பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு இருந்தீங்களே, அவர் மனுஷனா வந்ததுனாலதான் பார்த்தாங்க. அவர் மனுஷனாய் 2000 வருஷத்துக்கு முன்னால்தான் வந்தாரு. அதுக்கு முன்னால் அவரை யாரு பார்த்தது? அதுக்கு முன்னால் அவர் இருக்கார்ல, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை யாரும் பார்க்க முடியாது, தேவனாய் இருந்தார் அப்போ. ரைட்.